பாம்பே பஜார் ஆதரவாளர்களுக்கு விக்கி ப்ரோஸின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? ஒரு மாதிரி கலவையான பலன்கள் தான் அந்த மாதத்தில் இருக்க போகுது. நேரடியான அமைப்புகளில் 6, 8, 12ஆம் பாவகங்கள் ஒரு மாதிரி வலுக்கக்கூடிய அமைப்பு. இந்த தன்மையை சமாளிக்கக்கூடிய ஒரே நிலை 20ஆம் தேதிக்கு பிறகு ராசியை சுபத்துவமாக சுக்கிரனுடைய பார்வையில் ராசி சுபத்துவமாக வர்ற நிலையில் எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு. குரு விரையாதிபதியாகி 12ஆம் அதிபதியாகி அவரே 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு வர போறாரு. கூடுதலாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் சற்று பாபத்துவ நிலை அப்படின்ற மாதிரி தன்மை. அப்ப என்ன, 6ஆம் பாவகமும் ஒரு மாதிரி இருக்கு, 8ஆம் பாவகமும் ஒரு மாதிரி இருக்கு, 12ஆம் பாவகமும் ஒரு மாதிரி இருக்கு. கடன்கள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம், எதிர்ப்புகளோ நோய்களோ சற்று எட்டி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதுல 8ஆம் அதிபதி சூரியன் 8ஆம் இடத்துல வந்து அமர்றாரு ஒரு மாதத்துக்கு. அரசு சார்ந்த அமைப்புகள்ல ஏதாவது விரோதங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இப்ப அது சற்று சாதகம் இல்லாத தன்மையில இருக்கும். அரசாங்கத்துல இல்ல அரசு சம்பந்தப்படுற விஷயத்துல இல்ல அரசு சார்ந்த வேலை அரசாங்க வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்கு லேசான சுணக்கங்கள் இருக்கும். யாரை பார்க்கணும், இந்த ஆஃபீஸரை பார்க்கணும், இவர்கிட்ட ஒரு சைன் வாங்கணும்னா நீங்க போற அன்னைக்கு அந்த ஆஃபீஸர் இருக்க மாட்டாரு, நீங்க போற அன்னைக்கு தான் அவருக்கு பிரச்சனை வந்திருக்கும், அன்னைக்கு தான் அவர் எம்சியில் இருப்பாருன்ற மாதிரியான அரசு சார்ந்த அமைப்புகளில் சற்று இழுபறியான காலகட்டங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும். சூரியன் சிம்மத்திலிருந்து வெளியாகிற வரைக்கும் இந்த தன்மை இருக்கும். அதற்கு பிறகு அதுலேருந்து படிப்படியாக சரியாகக்கூடிய அமைப்பு. ராசிநாதன் இங்கு செவ்வாயின் பார்வையில் பாபத்துவமா இருக்கிறாருங்க. அவர் வக்கரமாயிறாரு, வக்கரமான நிலை அவர் பௌர்ணமி சந்திரனா மாறிடுறாரு. இதெல்லாம் யார், சனி வக்கரம்னா சனி தான் வக்கரம், வேற எந்த பிளானட்னு பேரை மாத்தி நம்ம வக்கரம்னா சொல்றது இல்ல. அப்போ சனி வக்கரமாறாரு அப்படின்னா சனி தான் வக்கரமாகிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல அவர் வக்கரமாகிறது ஒரு அளவுக்கு பரவாயில்ல. 12ஆம் பாவகத்தை அவர் பார்க்கறது குரு கொடுக்கக்கூடிய விரயங்களை ஒரு அளவுக்கு கட்டுக்குள்ள வைக்கிற அமைப்பு. ஆனா என்ன, சனியும் பார்க்கறாரு, செவ்வாயும் பார்க்கறாரு, குருவும் பார்க்கறாருன்றனால போறது கையில இருந்து செலவாகிறது, வர்றது கையில வர்றது செலவாகிறது, கையில வர்றது செலவாகிறதுன்ற மாதிரியான பணம் கையில தங்காத ஒரு காலகட்டங்க. கூடவே வேற ராசியை சுக்கிரன் பார்க்கறாரு. ராசியை சுக்கிரனை பார்க்கறது அபாரமான அமைப்பு. என்ன, நீங்களும் நல்லா இருக்க போறீங்க, உங்களுக்கான வாழ்க்கை துணை நல்லா இருக்க போறாரு. மீண்டும் 3வது வருஷமா பாம்பே பஜார் தீபாவளி டூர் நாடெங்கும் களத்துல இறங்க போறோம். ஷாப்பிங் பண்ண நீங்க ரெடியா? நீங்களும் ஆன்லைன்ல பிசினஸ் செய்றீங்களா? பாம்பே பஜார்ல எங்க கூட சேர்ந்து பயணம் பண்ண போறீங்களா? வாங்க ஒண்ணா சேர்ந்து களத்துல இறங்குவோம். நீங்க நல்லா இருக்கிறீங்க, உங்களுடைய மனைவிக்கு நல்ல விஷயம் பண்ண போறீங்க. நீங்க நல்லா இருக்கிறீங்க, உங்க கணவனுக்கு நல்ல விஷயம் பண்ண போறீங்க. அட போங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. போன வாட்டி மகர ராசிக்காரங்களுக்கு நடந்த போராட்டத்தில் திருமண வாழ்க்கையே இல்லாம போச்சு மகர ராசிக்காரங்க அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்ததுல அந்த தன்மை மாறி புதிய அறிமுகங்கள் வர ஆரம்பிக்கும். 7ஆம் பாவத்தினுடைய சுபத்துவ அமைப்பு, புதிய அறிமுகங்கள் வர ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் இங்க தான் இருந்தாரு, இவ்வளவு நேரம் ஆஃபீஸில் தான் இருந்தாரு, இவ்வளவு நேரம் என் கூட தான் வேலை செஞ்சாரு, இப்போ திடீர்னு பேச ஆரம்பிக்கிறாரு, ஒரு மெசேஜ் பண்றாரு, ஒரு டெக்ஸ்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களை உங்களுடைய வாழ்க்கை துணையை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் 2025 மகர ராசிக்கார மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு. கூடுதலாக சின்ன வயசு குழந்தைங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். ராசி சுக்கிரன் பார்த்தா சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும். புது துணிமணி வாங்குறதா, புதுசான வீட்டு பொருட்கள் வாங்குறதா, சந்தோஷமான விஷயங்கள் பண்ணிக்கிறதோ, உங்களை அலங்காரப்படுத்திக்கிறதோ, ஒரு பெர்ஃப்யூம் வாங்கினாங்க, ஒரு ஃபோன் மாற்றினாங்க அப்படின்ற மாதிரியான லக்ஸரியான விஷயங்களால் சந்தோஷம் அடையக்கூடிய அமைப்புன்ற மாதிரி சுக்கிரனின் அமைப்பு இருக்கு. இப்போ என்னங்க, கெடுதலும் ஒரு பக்கம் நடக்கும், பிரச்சனையும் ஒரு பக்கம் வரும், நீங்க மனநிறைவோடு இருப்பீங்க. இந்த மாதிரியான தன்மை இந்த சனியின் பாபத்துவ நிலை விலகிற வரைக்கும் அந்த தன்மை இருக்குங்க. நல்ல வேலையாக 3ஆம் இடத்துல தான் ஒரு பாபத்துவம் மறைஞ்சு தான் பாபத்துவமாக இருக்காரு. ஆனாலும் இளைய சகோதர அமைப்புகளில் பிரச்சனையை கொடுப்பாரு. இளைய சகோதர அமைப்புகள் முயற்சிகளை அப்படி தடை பண்ணுவார். முயற்சிகள் செயல்பட முடியாத அமைப்புகள் இருக்கும். இந்த தன்மைகள்லாம் ஒரு அளவுக்கு இருந்தாலும் கூட பயணங்கள் இருக்கும், பயணங்களால் செலவு இருக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்கும். டிராவல் போகிறாங்க, ஒரு வெக்கேஷன் போகிறாங்க, இங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க, மொதல் தடவை ஃப்ளைட்டில் போகிறாங்க. இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் மகர ராசிக்காரங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நிச்சயமாக நோய் தொல்லை ஏற்பட்டு அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டம், கடன் பிரச்சனை ஏற்பட்டு அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்பு. இந்த கடன் நோய் வம்பு வழக்குகள் இருந்தவங்களுக்கு முதல்ல சாதகம் இல்லாமல் இருந்து அப்படியே அது பிற்பகுதியில் சாதகமாக மாறக்கூடிய அமைப்புன்னு சொல்லி மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு இனிய நல்ல மாதமாகவே இந்த ஆகஸ்ட் 2025 சகல தரப்பு பெரியவங்க சிறியவங்க குழந்தை மத்தியம வயதில் இருக்கிறவங்க கணவன் மணி எல்லாருக்குமே இருக்கும். புதிதாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு காதல் வரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள் 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை அப்படின்றதால இந்த காலகட்டங்களில் எந்த விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்கிறது. கையில் ஒரு பொருள் எடுத்தால் மறக்காமல் கையில் எடுத்து வர்றது, அதிகமான விலை மதிப்பான பொருட்களை அங்கங்கே வச்சு மறந்துட்டு வர்ற மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்காமல் தடுத்து வைக்கிறதுக்காக முக்கிய முடிவுகளை அந்த நாளில் எடுக்காதீங்க. நல்ல காரியங்களை அந்த நாளில் செய்யாமல் இருக்கிறது இன்னும் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையும் மேன்மையும் அதிகரித்து கொடுக்குங்க.